வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பயிற்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பயிற்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலன்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மகர ராசி, இந்த மகர ராசிக்காரங்க மாதிரி கஷ்டத்தை தாங்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மன வலிமை, உடல் வலிமை, எல்லாத்துலேயும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி சனி. கரெக்ட். அடிக்கிறவர் இவர் தான், கொடுக்குறவர் இவர் தான். இவர் 7 சனி விடுதலை ஆகிட்டார். அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இருந்தாலும் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி, ராசிக்கு 8 குடையவன் 4ஆம் இடத்துல பயிற்சி. இப்போது இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி சித்திரை மாதம். ஏன்னா தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்றுனா வேலை, ஒரு புதுசாக ஒரு வேலை, இல்லை தொழில், அது மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லையா. இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு நன்மையை கொடுக்குமா? இந்த மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இது, அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வலிமை அவங்களுக்கு உண்டு. நல்லா தாங்கும். ஆமாம். ஏன் கஷ்டம் வந்தாலும் ஆமாம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து தன்னலம் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள். அதாவது எவ்வளோ படம் வந்தாலும் சர்வசாதாரணமாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, எப்போவுமே வைரம் பார்த்திங்கன்னா தீட்ட தான் வைரம் வந்து ஜொலிக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படிப்பட்டதில் இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, இவங்க உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கும்போதே சனி பகவானோட அனுகிரகம் கிடச்சிரும். ஏன்னா சனி பகவானுக்கு உழைச்சா ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த சனி பகவான் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த மூட்டை தூக்குறவங்கள்லாம் உழைக்கக்கூடியவர்கள் தானே, அவங்கெல்லாம் ஏன் வந்து பெரிய அளவில் முன்னேறலை அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், அதில் இருந்தால் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்க அடுத்தது எங்கே போகிறாங்க? ராகு, போதை, அப்படி போயிடுறாங்க. அதை கட் பண்ணிவிட்டு இவங்க இதில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இந்த இது இங்கே போகிறதுனால தான் மாற்றம். ஆனால் இந்த மகர ராசி நேயர்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியவர்கள். அதனால தான் இவங்க எது இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு வலிமை. அந்த வகையில் இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்து கூட சூரியனும் அங்கே போய் உட்காந்துட்டார். அப்போ இவங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஏன்னா சூரியன் 2 பேரும் சேரக்கூடாது. அப்போ தைரியம் குறைஞ்சிடுது. ஒரு டென்ஷன் மாதிரி ஒரு வேலை. என்ன 2ஆம் இடத்துல ராகு, ஆனாலும் குரு பார்வை இருக்குது. இப்படி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று தடங்கள் மாதிரியே இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. உடல் ஆரோக்கியமும் அப்படி தான், அதுமாரி நிறைய ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் விலகிறது நம்ம நல்லது. அஷ்டமாதிபதி, அதுதான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லுவேன். ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படின்னாலும் அஷ்டமாதிபதி. ஸோ சூரிய வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூரியன் வந்து அஷ்டமாதிபதி எங்கே வரப்போகிறாருன்னா 4ஆம் இடம் கேந்திர பலம் பெறுகிறார். ரொம்ப அற்புதம். ஏன்னா செவ்வாயோட இடம் தான். ஸோ அந்த இடத்துல அந்த சூரியன் வந்து உச்சமடைகிறார் வேற. ஸோ அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல உச்சமடையும் போது கண்டிப்பாக இவங்க வீடு, மனை எதானு வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆமாம். அதேமாதிரி சொல்ப கடன் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கிடச்சிரும். உடனே வீடு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு வெளியூர் பயணமெல்லாம் போயிட்டு வருவாங்க. டக்குன்னு கிடைக்கும். ஒன்று உத்தியோகம், இல்லைன்னா தொழில், இல்லைன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் வீட்டில், அதே மாதிரிலாம். அதுமாதிரி வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உச்சமடைந்த சூரியன் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இந்த இவ்வளோ நாள் இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு பெரிய ஒரு மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால 4ஆம் இடத்துல
வேலை ரீதியாக ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்குமா, இல்லை வேலை ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குமா? அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சூரியன் தான் பிதாமகன், பித்ருக்காரகனும் அவன் தான். அப்போ இந்த அங்கே எந்த இடத்துல உச்சமடைகிறார்? 4 அப்படிங்கும்போதே இவங்களுக்கு கண்டிப்பாக தாயாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு புதுசாக வேலை தேடுறாங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். மாறுதல் அப்படின்னா தாராளமாக அந்த மாறுதலை அவங்க எதிர்பார்க்கலாம் தாராளமாக. அதுமாதிரி தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை வேறு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உண்டாகும். சரி இது வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும், போகிற வரைக்கும் போட்டோம், நம்ம ஏதாவது கிளை தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு இன்னொன்று ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து அச்சீவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர். இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அப்படி பார்த்தாக்கா. கண்டிப்பாக. ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமாகக்கூடிய காலம் 4 தான். அது வந்து ராசிக்கு 4ஆம் இடம் தான் பெருசாக கெடுதல் பண்ணாது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் திருமண வாழ்க்கை ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகள் இருக்குது. ஏன்னா இது 7ஆம் அதிபதி கிடையாது. 4ஆம் இடத்துல அமரும் போது ஒரு சில தசா புத்திகள் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகமே அங்கே இருக்கலாம், 7ஆம் அதிபதி அங்கே இருக்கலாம், அந்த செவ்வாயோட வீட்டில் அந்த இடத்துல சூரியன் இருக்கலாம். இப்போ சூரியன் போகிறாரு. இது ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய அனுபவ ரீதியாக. கரெக்ட். நீங்கள் சொன்ன இந்த தசா புக்தி கரெக்டாக இருந்து அவங்களுக்குன்னா ஓகே. இல்லை அப்படின்னா இப்போ குரு பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துல தான் இருக்கார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தான பலம் இல்லை குருவுக்கு. ஆனால் பார்வை பலம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த குருவோட பார்வை வந்து 2ஆம் இடத்துல விழுது இந்த மகர ராசிக்கு. ஸோ குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் கொடுப்பார். ஆனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு இது விசேஷம் என்னென்னா, ஒன்று ப்ளஸ்ஸுங்க, இல்லைன்னா மைனஸ், அவ்வளோதான். எப்படின்னா திருமண யோகம் அப்படின்னா ஒரு சின்ன வயசுலேயே ஆகிடும். ஒரு 25 வயசு, சின்ன வயசு 25 கூட கரெக்டு தான், 25 அந்த மாதிரிலாம் முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அது இந்த சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு லேட் மேரேஜ் தான் நிறைய பேருக்கு ஆயிருக்கு, சில பேருக்கு தான் ஆயிருக்கு. ஆனாலும் குடும்பத்தில் ஒரு ஒட்டுதல் இல்லை அந்த மாரி தான் இருக்காங்க. பட் ஏன்னா களத்தில் அதிபதி சந்திர பகவான். சந்திரனாலே உங்களுக்கு தெரியும் டைலமா, மனசு, நம்ம மனசு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆமாம், நினச்சிட்டு இருப்பீங்க, நான் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன் என்ன. அப்போ ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மனோகாரகன் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து எப்போவுமே உள்ளிற வாழ்க்கை கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமாம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். இவங்க சனி பகவானுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆனால் சனி பகவானோட கோபத்துக்கு ஆளாகக்கூட நேரிடும்னு இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அந்த வகையில் திருமண யோகம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தசாபுக்தி அதெல்லாம் ஃபேவரபுளாக இருந்தால் தான். மற்றபடி அந்த கிரகங்கள் கரெக்டாக அவங்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணணும் இந்த காலகட்டத்தில். ஆனால் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார் அப்படிங்கிறனால சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கலாம் இருக்குது. நல்ல விஷயம். இப்போ குருதசை, இதில் வந்து குருதசை நடக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுத்துருக்கு. தொழில் ரீதியானாக்கா தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை. கடன் எப்படி பார்த்தாலும் ஒரு வருடம் வர வருமானம் இன்னொரு வருடம் வராது. போன வருஷம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் நல்லா இல்லை. இப்படி தான் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். அந்த குருவை பற்றி தெரியும் உங்களுக்கு. விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் அதிபதி. அவர் எங்கே இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுத்துருக்கு. இன்னொன்று வேலை செய்கிறவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ அந்த 7 சனி முடிஞ்ச உடனே ஒரு வருஷமாக இப்போ இந்த வருஷ பிறப்புக்கே ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா பண்ணலாமா? இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பூமியில் போடுறது நல்லது. ஒரு லேண்டு வாங்குறாங்க, இல்லை ஒரு வீடு வாங்குறாங்க, அந்த மாதிரி கிடச்சிதுன்னா ரொம்ப விசேஷம், போடலாம். ஆனால் அதே சமயம் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. பரிகாரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம். இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணி ஆகணும், அது மஸ்ட்டு. ஓகே. இப்போ இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்க சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்னதான் அஷ்டமாதிபதி அப்படின்னாலும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் எல்லாருக்குமே. அப்போ தான் நம்ம வந்து எடுக்கிற வேலைகள் கரெக்டாக இருக்கும். ஸோ
அவங்க வந்து சூரிய பகவானுக்கு கோதுமை மாவு ஞாயிற்றுக்கிழமை அவங்களால என்ன முடிகிறதோ அதை கொண்டு கோவிலில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். மடப்பள்ளியில் கொடுத்தா கூட போகிறோம், கோவிலில் கொண்டு கொடுத்துடணும், அவ்வளோதான். இல்லை யாருக்கு நீடியோ அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது. தேவைப்படுறவர்களுக்கு நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. சும்மா நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே எல்லாரும் கொடுத்துருவாங்க. தானம்ங்கிறது நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நான் கோதுமை தானம் பண்ணணும் அப்படின்னா நேராக உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றது. என்ன அது வந்து வெளியாட்களுக்கு தான் வெளியாட்களுக்கு நீடி தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்கறது நல்லது. அதுக்காக தான் நான் கோவிலில் கொண்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கோவிலில் இருக்கிறவங்க ஒன்று அந்த இவங்க எடுத்துக்கலாம், பூசாரி அவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க இந்த மடப்பள்ளியில் சேர்த்துன்றுவாங்க. ஸோ கோவிலில் கொண்டு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த சின்ன பரிகாரம், இந்த கோதுமை மாவு தானம் பண்ணினாலே இவங்களோட வாழ்க்கையில் இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் உச்சமடைந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.